வடசென்னை திமுக வேட்பாளர் கலாநிதி வீராசாமியை ஆதரித்து கொளத்தூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். அந்த காட்சிகளை தற்போது நேரலையில் காணலாம். வடசென்னை திமுக வேட்பாளர் கலாநிதி வீராசாமியை ஆதரித்து கொளத்தூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். அந்த காட்சிகளை தற்போது பார்த்து வருகிறோம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பாரி கார்த்திக். வணக்கம் பாரி கார்த்திக், விவரங்கள். வணக்கம். திமுகவுடைய வடசென்னை வேட்பாளர் கலாநிதி வீராசாமி ஆதரித்து தற்போது தமிழ்நாடு முதலமைச்சரும் திமுகவுடைய தலைவருமான திரு மு.க.ஸ்டாலின் அவர்கள் கொளத்தூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பல்வேறு இடங்களில் இந்த தினம் பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். தொடர்ச்சியாக தமிழகம் முழுக்க 39 தொகுதிகளும் மற்றும் பாண்டி உட்பட அனைத்து தொகுதிகளும் பிரச்சாரத்தை மேற்கொள்ளும் முதலமைச்சர் அவர்கள் இன்றைய தினம் வடசென்னைக்கு உட்பட்ட தொகுதியில் இந்த பிரச்சாரத்தை ஈடுபட்டுள்ளார். தொடர்ச்சியாக இன்று மாலை நடக்கும் பொதுக்கூட்டத்தில் பேசுகிறார். மேலும் நாளையும் சென்னையில் ஒரு பிரச்சார பொதுக்கூட்டமானது நடைபெறுகிறது. அதில் முதலமைச்சர்கள் உரையாற்ற இருக்கிறார். தொடர்ச்சியாக தமிழகம் முழுக்க வருகின்ற 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்கான திமுக கூட்டணி கட்சிக்கான அந்த பிரச்சாரமானது தொடர்ச்சியாக நடைபெற்று அந்த பிரச்சாரத்தில் முதலமைச்சர் அவர்கள் கலந்து கொண்டு பேசி வரும் நிலையில் இன்றும் நாளையும் பல்வேறு பிரச்சார கூட்டங்களில் பங்கேற்கிறார். அதன் அடிப்படையிலே இன்றைய தினம் கொளத்தூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட இடங்களில் வடசென்னை திமுக வேட்பாளர் கலாநிதி வீராசாமி அவர்களை ஆதரித்து தற்போது முதலமைச்சர் அவர்கள் பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். பாரி கார்த்திக், எந்தெந்த தொகுதிகள் எல்லாம் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வாக்கு சேகரிக்க இருக்காரு, அது குறித்தான தகவல்கள். வணக்கம். மேலும் இன்றைய தினம் ஸ்ரீபெரும்புத்தூர் மற்றும் காஞ்சிபுரம் என இந்த 2 தொகுதிகளுக்கு நடைபெறும் இந்த பொதுக்கூட்டத்தில் பேச இருக்கிறார். அதே போல நாளைய தினம் 3 தொகுதிகள் வடசென்னை, மத்திய சென்னை, தென் சென்னை என இந்த 3 தொகுதிகளுக்குமான பிரச்சாரமானது நடைபெறுகிறது. அதன் பொதுக்கூட்டத்தில் நாளைய தினம் பெசன்ட் நகரில் நடைபெறும் அந்த பொதுக்கூட்டத்திலும் முதலமைச்சர்கள் உரையாற்ற இருக்கிறார்கள். தொடர்ச்சியாக தமிழகம் முழுக்கக்கூடிய அனைத்து இடங்களிலுமே நேரடியாக சென்று திமுக கூட்டணி வேட்பாளர்களுக்கு பிரச்சாரம் மேற்கொண்டு வரும் முதலமைச்சர் அவர்கள் இன்றும் நாளையும் பொதுக்கூட்டங்களில் பங்கேற்கிறார். அதன் அடிப்படையில் தற்போது கொளத்தூரில் நடைபெறும் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார். இந்த நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் வடசென்னை திமுக வேட்பாளர் கலாநிதி வீராசாமி அவர்களை ஆதரித்தான் இந்த பிரச்சாரமானது தற்போது நடைபெற்று வருகிறது. தொடர்ச்சியாக முதலமைச்சர்கள் ஒவ்வொரு ஊருக்கு சென்றாலும் அந்த ஊரில் இருக்கக்கூடிய காலை நிகழ்வுகளில் பங்கேற்று தொடர்ச்சியாக இயல்பாகவே பொதுமக்களிடம் நேரடியாக சந்தித்து வாக்கு சேகரித்து வருகிறார். பொதுக்கூட்டங்கள் என்று இல்லாமல் இயல்பாகவே பொதுமக்களை நேரடியாக சந்தித்து அந்தந்த ஊரில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான இடங்களுக்கு சென்று அதன் அடிப்படையிலே அவர்களிடம் நேரடியாக பொதுமக்களிடம் உரையாடி வாக்கு சேகரித்து வரும் நிலையில் தற்போது கொளத்தூர் பகுதியில் தனது சட்டமன்ற உறுப்பினர் கூடிய அந்த கொளத்தூர் பகுதியிலே நேரடியாக தற்போது பொதுமக்களை சந்தித்து வாக்கு சேகரித்து வருகிறார். தொடர்ச்சியாக இன்றைய தினம் இன்று மாலை நடைபெறும் பொதுக்கூட்டத்தில், அதாவது ஸ்ரீபெரும்புத்தூர் மற்றும் காஞ்சிபுரம் என இந்த 2 தொகுதிகளுக்காக நடக்கும் அந்த பொதுக்கூட்டத்திலும் பங்கேற்று உரையாற்ற இருக்கிறார். நாளைய தினம் வடசென்னை, தென் சென்னை, மத்திய சென்னை என இந்த 3 தொகுதிகளுக்கான அந்த பிரச்சார பொதுக்கூட்டமும் பெசன்ட் நகரில் நடைபெறுகிறது. அந்த கூட்டத்திலும் பங்கேற்கிறார். தொடர்ச்சியாக தமிழகம் முழுக்க அனைத்து இடங்களிலுமே பிரச்சாரத்தை மேற்கொண்டு வரும் முதலமைச்சர் அவர்கள் தற்போது கொளத்தூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட இடங்களில் தற்போது வடசென்னை திமுக வேட்பாளர் கலாநிதி வீராசாமியை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். தொடர்ந்து பேசலாம் பாரி கார்த்திக். தற்போதைய விவரங்களுக்கு நன்றி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.